அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா துலாம் ராசி. துலாம் ராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி அமைய போகிறது அப்படிங்கிறது தாங்க நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே ஒரு ராசிக்காரருக்கு இந்த வாரம் நமக்கு இந்த மாதிரியான பலன் அப்படின்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக அவர்களுக்கு அந்த வாரத்தில் என்ன நம்ம செய்யணும், எப்படிப்பட்ட பலன்கள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு செய்யும்போது கண்டிப்பாக அது நல்ல பலன்களே இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த வீடியோவில் 12 ராசிகளில் துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. அதோடு உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய பெயரையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துலாம் ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த வாரம் தங்களுடைய மன உறுதியை கைவிட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மன உறுதி இருந்தாலே நீங்கள் நினைத்த காரியங்களில் பல விஷயங்களை இந்த வாரத்தில் நீங்கள் செய்து முடிப்பீங்க. யாருடைய தாக்கத்திற்கும் ஆளாகாமல் உங்களுடைய இலக்கில் முழு கவனம் செலுத்தி செயல்பட்டாலே நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். பணியிடத்தில் எதிரிகளுடைய விஷயத்தில் அதிகமான கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லதுங்க. அதாவது உங்ககிட்ட பேச்சு கொடுத்து உங்களையே வீழ்த்தக்கூடியவர்கள் பணியிடத்தில் நிறைய பேர் இருக்கலாம். அதனால் நீங்கள் கவனமாக இருக்கணுங்க. வேலை தேடுறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். ஆடை மற்றும் அழகு சாதன பொருட்கள் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு சிறந்த காலமாக இந்த காலகட்டம் இருக்குன்னு சொல்லலாம். பங்குச்சந்தை முதலீடு செய்யக்கூடியவங்க நிபுணர்களுடைய ஆலோசனை பெறுவது ரொம்ப நல்லது. வார இறுதியில் உங்களுடைய தேவைகள் நிறைவேறும், அலைகள் அதிகரிக்கும். அதே போல் மாணவர்களுடைய படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லப்படுது. கவனம் இந்த நேரத்தில் செலுத்தும் போது கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்லதொரு பலனை பெற்றுக் கொடுக்கும். திருமணம் மற்றும் காதல் வாழ்க்கையில் இனிமை நிறைந்திருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம், அதிர்ஷ்டமான எண் 5 என்றே சொல்லலாம். இதோடு உங்களுடைய ராசிக்கு நன்மைகள் நிறைந்ததாக, மங்களகரம் நிறைந்ததாக இந்த காலகட்டம் அமையலாம். அதோடு அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவையும் நீங்கள் பெறுவீங்க. பணியிடத்தில் கூடுதல் பொறுப்பை ஏற்க நீங்கள் தயக்கவே படக்கூடாது. உங்களுக்கு அந்த பணியிடத்தில் பொறுப்பு வருது அப்படின்னா கண்டிப்பாக அதை நீங்கள் கையாளுங்க. அது மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. இதோடு மேலும் என்னென்ன பலன்கள் சொல்லப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தர்ம அதர்மங்களுக்கு ஏற்ப பலன் தரக்கூடிய சுக்கிரனை அதிபதியாக கொண்ட துலாம் ராசிக்காரர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். சூரியன் 1ஆம் வீட்டில் அமர்ந்திருக்காரு. உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணக்கூடிய கூட்டம் உங்களுக்கு ஆசை வார்த்தை சொல்லும் என்று சொல்லலாம். அதில் மயங்கி இருப்பதை நீங்கள் இழந்து விடக்கூடாது. அதோடு வளர்பிறை சந்திரன் நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரத்திற்கு பல வகையில் உங்களுக்கு உதவியாகவே இருப்பார். மேலும் செவ்வாய் 10ஆம் இடத்துல இருக்காரு. 2 மடங்கு எச்சரிக்கையோடு எதையுமே செய்கிறது நல்லது. எதையுமே சாதாரணமாக நமக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு நீங்கள் எதையும் செய்யக்கூடாது. 1க்கு 2 முறை யோசித்து மற்றவங்க கிட்ட ஆலோசனை கேட்டுட்டு அதன் பிறகு செய்கிறது ரொம்ப சிறப்பு. உடலில் இரத்த காயம் ஏற்படுறதுக்கான சின்ன சின்ன வாய்ப்புகள் இருக்குது. ஆனாலும் நீங்கள் பயந்துக்க வேண்டாம். அதோடு உங்களுக்கு நல்ல நண்பர்களே விரோதிகளாக மாறக்கூடிய காலகட்டமாக கூட அமையலாம். எனவே கவனம் செலுத்துங்க. தொழிலுக்கு இடையூறு செய்யக்கூடியவங்க இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அவர்கள்கிட்ட நட்பை வளர்க்காமல் இருக்கிறது நல்லது. மேலும் அரசாங்க விரோதத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம். புதன் 2ஆம் வீட்டில் அமர்ந்திருக்காரு. ஏற்றுமதி இறக்குமதி தொழிலை சிறப்போடு நடத்துவீங்க. வேலைக்காக நீங்கள் செய்திருக்கக்கூடிய விண்ணப்பம் பரிசீலிக்கப்படுவதால் சுணக்கம் உண்டாகலாம். குரு 8ஆம் இடத்துல இருக்காரு. தொழிலாளர்கள் ஒத்துழைப்பால் உற்பத்தி பெருகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அரசாங்க அதிகாரிகளுடைய கோபம் கடைநிலை ஊழியர்களுக்கு கடுமையான பாதிப்பை கொண்டு வரலாம். சுக்கிரன் 3ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. அலைச்சல் அதிகமாகி உடல் சோர்வு உண்டாகலாம். மேலும் கொடுத்த இடத்துல பணம் திருப்பி கிடைக்கிறதுல உங்களுக்கு தாமதம் ஏற்படலாம். சனி 5ஆம் வீட்டில் இருக்காரு. மணல் செங்கல் தட்டுப்பாட்டால் கட்டுமான தொழிலில் பாதிப்பு அடையலாம். அதனால் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஏதாவது வீட்டு செலவு வந்து பொருளாதார சிக்கலை உங்களுக்கு உண்டாகலாம். மேலும் வியாபாரம் மந்தமாக நிலையில் நடக்கலாம். அதனால் நீங்கள் உங்கள் வியாபாரத்தில் கவனம் செலுத்துங்க. இது மட்டும் இல்லாமல் ராகு 6ஆம் இடத்துல இருக்கார். குடும்பத்தில் குழப்பமான நிலையே உங்களுக்கு காணப்படலாம். உங்களுக்கு புரிய வைக்க நீங்கள் முயற்சி செய்து தோற்று போகக்கூடிய காலகட்டமாக இருக்கலாம். கேது 12ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. கோபத்தை நீங்கள் ஒதுக்கி வைக்கிறது தாங்க நல்லது. பிள்ளைகளுடைய நலனில் அதிகமாக அக்கறை செலுத்துங்க. தேவையில்லாத விரோதத்தை ஏற்படுத்தி கொள்ளாமல் இருக்கிறது சிறப்பானது.
புதன், சுக்கிரன், ராகு உங்களுக்கு நன்மையவே வழங்குவாங்க. சூரிய பகவானை நீங்கள் வணங்க நன்மை அதிகரிக்கும். சித்திரை 3, 4 இந்த பாதங்களில் உங்களுடைய நட்சத்திரநாதன் செவ்வாய் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால செய்து வரக்கூடிய தொழிலில் முழுமையான கவனம் செலுத்துவது நல்லது. புதிய முதலீடு செய்வதற்கு முன் பல முறை யோசிக்கிறது நல்லது. வாடிக்கையாளரை அனுசரித்து போவதால் முன்னேற்றம் உண்டு. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதால திட்டமிட்டு செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீங்க. உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும். வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் நீங்கும். இழுபறியாக இருந்த வழக்கு சாதகமாகும். அரசியல்வாதிகள், பணியாளர்கள் எதிர்ப்பு பூர்த்தியாகலாம். விசாகம் 1, 2, 3 இந்த குரு வக்கிரம் அடைந்திருப்பதால் அனைத்திலுமே யோசித்து செயல்படுவது நல்லது. ராசிக்கு சூரியன் சஞ்சரிக்கிறதால நீங்கள் வேகமாக எதையுமே செயல்படுவீங்க அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய திறமை இந்த காலகட்டத்தில் வெளிப்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் ராகு சுக்கிரனால் மனதில் நிம்மதியும் தெளிவும் உண்டாகக்கூடிய காலகட்டம் என்று சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் சங்கடங்கள் தீரக்கூடிய காலகட்டம் என்று சொல்லப்படுவதால் நீங்கள் எதற்குமே பயந்துக்க வேண்டாம். நீங்கள் எதை செஞ்சாலுமே சிந்தித்து செயல்பட வேண்டியது முக்கியமானது. முக்கிய முடிவுகள் எதுவும் எடுப்பதை தவிர்க்கிறது நல்லது. பிள்ளைகளுடைய பிடிவாத போக்கு மன சஞ்சலத்தை கொடுக்கலாம். சிலருக்கு தெய்வ பணிகளில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படலாம். உறவினர்கள் உதவியால் சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும். பள்ளி கல்லூரி கால நண்பர்களை சந்தித்து மகிழக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். வியாபாரத்தில் லாபம் ஓரளவு திருப்திகரமானதாக இருக்கும். பணியாளர்களுக்கான செலவு செய்ய நேரிடலாம். வாடிக்கையாளர்களோடு கனிவான அணுகுமுறை அவசியம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மனதில் அவ்வப்போது லேசான சோர்வு ஏற்படலாம். வார பிற்பகுதியில் சோர்வு நீங்கி உற்சாகமாக காணப்படுவீங்க. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அம்பாள். அம்பாளை நீங்கள் வழிபடும் போது கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதனால் நீங்கள் அம்பாளை வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக அது நல்லதொரு பலனை பெற்றுக் கொடுக்கும். எந்த நேரத்திலுமே நீங்கள் பொறுமையாக இருக்கிறது நல்லது. நிதானத்தை கைவிடாமல் இருக்கிறது தாங்க சிறப்பு. உங்களுடைய திறமை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் அதிகமாக இருக்கும். உங்கள் திறமை வெளிப்படுறதால அதுவே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. திறமையை நாம் எந்த நேரத்தில் காண்பிக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் வாழ்க்கையே இருக்குன்னு சொல்லலாம். உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த திறமையை காட்டாமல் போனீங்க அப்படின்னா அதற்கு பெரிய ஒரு பலனே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதனால் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது உங்களுடைய திறமையை நீங்கள் வெளிப்படுத்துங்க. தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக மிதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் உங்களுடைய நற்பெயரை காப்பாற்றி கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லலாம். பணி சுமை காரணமாக மன உளைச்சலுக்கு ஆளாக வாய்ப்பு இருக்குது. புதிய திட்டத்தில் பணியாற்ற நீங்கள் முயற்சி செய்வீங்க. அலுவலகத்தில் மூத்த நபர்களுடைய இணக்கத்தை பேணுவது ரொம்பவே நல்லது. காதல் உறவு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஆழமாகவே இருக்கும். நண்பர்களுடைய உதவியாளர் உங்களுடைய வேலையை சிறப்பாக முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். மன உறுதி அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் என்றே சொல்லலாம். பங்கு சந்தை மற்றும் ஊக வணிகம் செய்யக்கூடியவங்க கவனமாக செய்வது நல்லது. காதல் உறவில் தவறான புரிதல்கள் வளர விடாமல் இருக்கிறது தான் சிறப்பு. திருமண வாழ்க்கையில் மனைவியினுடைய உணர்வுகளை நீங்கள் புறக்கணிக்காமல் அதனை புரிந்து கொள்வது ரொம்ப நல்லது. உறவினர்களை அனுசரித்து செல்வது தாங்க சிறப்பானது. யார்கிட்டையும் சண்டை சச்சரவு செய்ய வேண்டாம். பணியிடத்தில் வேலையில் அலட்சியம் காட்ட வேண்டாம். இல்லை அப்படின்னா உங்களுடைய நற்பெயருக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய விஷயங்கள் தான் நிறைய இருக்கும் என்று சொல்லலாம். மேலும் உங்களுடைய வேலைக்கு கெட்டு போகக்கூடிய நிறைய விஷயங்கள் நடக்கலாம். திட்டமிட்டு எதையும் செயல்படுத்தலாம். ஆனால் அதையெல்லாம் தகர்த்தெறிந்து நீங்கள் வாழ்க்கையில் மிக பெரும் பலனையே பெறுவீங்க என்றே சொல்லலாங்க. அப்படி உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதொரு பெரிய மாற்றங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் என்று சொன்னால் அது மிகையாகாது. பணியிடத்தில் நீங்கள் எதிலுமே அலட்சியம் காட்டாமல் நற்பெயர் எடுப்பதற்கான வழிமுறைகளை தேடுவது தான் சிறப்பானது. அதனால் நீங்கள் இந்த நேரத்தில் கவனமாக இருக்கணும் என்றே சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் துலாம் ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி அமையப்போகிறது என்பதை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.